நிச்சயமாக கவின் ஆணவ கொலை வழக்கு, தமிழகத்தையே உலுக்கிய கவின் ஆணவ கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக பெண் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரி தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை விசாரித்த போது ரிதி, திருநெல்வேலியை உலுக்கிய, ஏன் தமிழகத்தையே உலுக்கிய ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக பெண் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரியை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக தற்போது கைது செய்துள்ளனர். இதனால் இந்த வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின் செல்வ கணேஷ். 27 வயதான இவர் ஐடி நிறுவன ஊழியராக வேலை பார்த்து வந்தார். இவரை கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி திருநெல்வேலி கேடிசி நகரில் ஒரு மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தது. இந்த ஆணவ கொலை தொடர்பாக திருநெல்வேலி மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆரம்பகட்ட விசாரணையில் கவினின் காதலியாக கூறப்படும் சித்த மருத்துவர் சுபாஷினியின் சகோதரர் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சப் இன்ஸ்பெக்டராக இருந்த சரவணன் ஆகியோரை மாநகர போலீசார் கைது செய்தனர். கவின் மற்றும் சுபாஷினி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கொலை நடந்தது பின்னர் தெரிய வந்தது. பின்னர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பேரில் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் செய்யப்பட்டது. விசாரணையை கையில் எடுத்த சிபிசிஐடி போலீசார் தந்தை மற்றும் மகன் இருவரையும் காவலில் எடுத்து தீவிரமாக விசாரித்தனர். இந்த விசாரணையில் வழக்கில் புதிய திருப்பமாக சுர்ஜித்தின் பெரியம்மா மகனான ஜெயபால் 29 வயது என்பவரை காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும் கைது செய்தனர். கொலைக்கான தடயங்களை மறைக்கவும் குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்கவும் ஜெயபால் உதவியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் 3 பேரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சதி திட்டத்தை முழுமையாக வெளிக்கொண்டு வரும் வகையில் முயற்சியில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக இறங்கினர். சுபாஷினி மற்றும் அவரது தாயாரும் பெண் சப் இன்ஸ்பெக்டருமான கிருஷ்ணகுமாரி ஆகியோரிடம் போலீசார் பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். ஏற்கனவே கைதானவர்களிடம் நடத்திய விசாரணை மற்றும் தற்போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கொலையில் கிருஷ்ணகுமாரிக்கும் தொடர்பு இருப்பதை சிபிசிஐடி போலீசார் கண்டறிந்துள்ளனர். இதை அடுத்து இந்த வழக்கில் 4வது நபராக பெண் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரியை சிபிசிஐடி போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளனர். சிபிசிஐடி போலீஸ் டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோத், இன்ஸ்பெக்டர் உலகராணி மற்றும் சிபிசிஐடி எஸ்ஐக்கள் அடங்கிய தனிப்படையினர் இந்த வழக்கை தொடர்ந்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கொலையில் தொடர்புடைய பெண் எஸ்ஐயை போலீசார் கைது செய்த சம்பவம் திருநெல்வேலி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6 மாத காலமாக தலைமறைவாக இருந்த கிருஷ்ணகுமாரி புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் கைது செய்யப்பட்டிருப்பது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது.